ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரணவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நாம் இன்றைக்கி டே 7ல் இருக்கிறோம். இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியாமல் இருக்கும். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கணக்கியல், அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? அக்கவுண்டிங். எப்படி சொல்லுவோம்? அக்கவுண்டிங். நிகழ்ச்சி நிரல், அஜெண்டா. அஜெண்டா. உடன்படிக்கை, அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட். நன்மைகள், பெனிஃபிட்ஸ். பெனிஃபிட்ஸ். இடைவேளை, பிரேக். பிரேக். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதுக்கான மீனிங் தெரிஞ்சுன்னா நீங்களும் என் கூட சேர்ந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பலகை, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? போர்டு. போர்டு. பத்திரம், பாண்ட். பாண்ட். மூலதனம், கேபிட்டல். கேபிட்டல். போட்டி, காம்படிஷன். எப்படி சொல்லுவோம்? காம்படிஷன். நுகர்வோர், அதை எப்படி சொல்லுவோம்? கன்சியூமர். கன்சியூமர். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். காலக்கெடு, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். டெட்லைன். டெட்லைன். கோரிக்கை, டிமாண்ட். துறை, அதை எப்படி சொல்லுவாங்க? டிபார்ட்மெண்ட். பிளவு, அதை டிவைடண்ட். எப்படி சொல்லுவாங்க? டிவைடண்ட். வேலைவாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஏற்றுமதி, இது எப்படி சொல்லுவாங்க? நீங்கள் சொல்லுங்கள். கரெக்ட். எக்ஸ்போர்ட். இப்படி தான் சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட். தொலைநகல், ஃபேக்ஸ். ஃபேக்ஸ். வளர்ச்சி, growth. growth. இறக்குமதி, எப்படி சொல்லுவாங்க? கரெக்ட். இம்போர்ட். முதலீடு, இது எப்படி சொல்லுவாங்கிறத கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.